காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுவுமே காஞ்சிருச்சு நல்லா. நான் மண்ணுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ பிளான்ட்டு மட்டும்தான் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா எடுக்கணும். ஸோ என்ன பிளான்ட் எடுக்கலாம்னு எனக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது. என்ன எடுக்கலாம்? ஸோ இந்த மருதாணி செடி நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க பிச்சிட்றேன். எடுக்க வேற முடியலையே. ஒரே நிமிஷம் இருங்க காய்ஸ், கத்தி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே காய்ஸ், கத்தி எடுத்துகிட்டு வந்து பிச்சுட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ வாங்க வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதில் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு மண் செடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு மண் வச்சு இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி வச்சு செய்யலாம். ஸோ அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டோன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை ஒட்ட தான் போகிறேன். ஆனால் வந்துட்டு அதுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஒட்டப்படும். ஸோ நல்லா வந்து மண் கொஞ்சமாக கொடுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக போட்டு பிளான் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நிற்கும் இல்லையா? அது வைக்க முடியாது. கொஞ்சமாக கீழெல்லாம் கொட்டுது. நீங்கள் யாரெல்லாம் சின்சான் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சீக்கு பண்டி பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் சின்சான் பிடிக்குமா ரெட் கலர் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சீக்கு பண்டி பிடிக்குமா ப்ளூ கலர் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரெண்டுத்தையும் பிடிக்காதோ பிங்க் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிறையுது பாருங்க. கீழெல்லாம் எவ்வளோ கொட்டிக்கணும். அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செடி ரொம்ப சோர்வு போய் இருக்கு. ஓ, பிளான் நல்லா பாருங்க. இவங்க செய்யலாம். நான் போய் வேறு பிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, மறுபடியும் கொட்டணுமா? எனக்கு பிச்சா நல்லா தான் இருக்கு. இல்லை, நல்லா தான் இருக்குது. வேணாம். இப்போ வந்துட்டு இதில் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக ஊற்றிடலாம். அண்ட் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு மினியேச்சர் குக்கிங் வீடியோ போடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது எங்கள் அம்மா வந்துட்டு வச்சுருந்தாங்க மேலே. ஸோ வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்துட்டாங்க. ஆக்சுவலி இது என்னோடது கிடையாது. என்னோடது வந்துட்டு கொஞ்சம் இதை விட குண்டாக வந்துட்டு இருக்கும். ஆனால் அது வந்துட்டு அதை அம்மா வச்சுட்டு எனக்கு இது கொடுத்துட்டாங்க வேணான்னு. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள முட்டை வருதுன்னா அது எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரில.
முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தான் இருக்கே. ஸோ அன்னைக்கு அது மேலே அப்படியே போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் சிக்கன். இன்னைக்கு யார் வீட்டிலலாம் அவங்களோட சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னடே ஸோ இன்னைக்கு வெனஸ்டே நினைக்கிறேன். ஆமாம் வெனஸ்டே இல்லை வெனஸ்டேவா? ஐயோ இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு ஒரே என்ன டேட்டுன்னு பார்த்துருக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆமாம் வெனஸ்டே May 7. ஓகே போட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு தம்பி எழுந்திரிச்சிட்டான். அதை ஆட்டி விட்டுருந்தேன். ஸோ யார் வீட்டிலலாம் தம்பி இருக்கோ, தங்கச்சி இருக்கோ, அக்கா இருக்கோ, இல்லை அண்ணா இருக்கோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை யாருமே இல்லாதவங்க ரெட் கலர் ஹேட் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. துடைக்கணும். இங்கே பாருங்க இவ்வளோ நல்லா எப்படி இருக்குன்னு தொடச்சிட்டா சரி. ஓகே காய்ஸ், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரஷ்மிதா